ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய் ஜெய்ராம் சர்வம் சதாசிவம். சதாசிவர் வாக்கு சத்தியவாக்கு, சதாசிவர் வாக்கு என்றைக்கும் பொய்க்காது. நம்ம இன்னைக்கு சதாசிவரோட அவரோட எனக்கான ஆன்மீக அனுபவங்கள், ஆன்மீகம் இதை பற்றின சில விஷயங்களெல்லாம் என்னென்னு கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமாக இதை வந்து ஒரு பாட்காஸ்ட்டை நம்ம பண்ண போகிறோம். உங்கள் அனுபவத்தில் ஆன்மீகம்னா நீங்கள் எதை குறிப்பிடுறீங்க? ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஒரு இண்டிவிஜுவலை தெய்வீகத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு தேவை பக்தி மார்க்கம். பக்தியால் நீங்கள் அடையக்கூடிய ஒரு விஷயந்தான், தெய்வீகத்தை அடையக்கூடிய விஷயந்தான் ஆன்மீகம். அது அவங்கவுங்களோட பக்தியோட ஆழத்தை பொறுத்ததும், நம்பிக்கையோட ஆழத்தை பொறுத்ததும், அவங்க எவ்வளோ தூரம் அந்த ஆன்மீகத்தில் கடந்து போகிறாங்க, அந்த தெய்வீகத்தை அடைகிறாங்க, இதெல்லாம் அவங்கவுங்களோட இண்டிவிஜுவல் அந்த பக்தியும் அந்த ப்ராக்டிஸை பொறுத்தது. நீங்கள் எப்படி ஆன்மீகத்துக்குள்ளே வந்தீங்க? நான் எப்படி ஆன்மீகத்துக்குள்ளே போனேன் அப்படின்னாக்கா, சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஒரு பக்தி இருந்தது எனக்கு. எப்போவுமே கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அந்த வயசில் யாரும் சொல்லித்தராமலேயே அது ஒரு நேச்சுரலாக அந்த பூஜை இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்லோகங்கள் படிக்கிறது இந்த மாதிரி பிடிக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வயசாக ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ சில குருவெல்லாம் நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. குருமார்கள் இன்ட்ரடியூஸ் ஆனாங்கன்னா டைரக்ட் குரு இல்லை, சாய்பாபா அந்த மாதிரி சமாதி அடைந்த குருகள். அவங்கள வணங்க ஆரம்பித்தேன். அவங்க எப்படி என்ன, அவங்களோட வரலாறு இந்த மாதிரியெல்லாம் அவங்கள பற்றி ஒரு தேடல், அந்த மாதிரி அதுக்கப்புறம் அதில் ஒரு புரிதல், இப்படி என்னோடய தேடல் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு, அதுதான் அப்படியே நான் என்னையவே அறியாமல் என்னை ஆன்மீகத்துக்குள்ளே அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். இதுதான் நான் ஆன்மீகத்துக்குள்ளே ஆழமாக வர்றதுக்கான ஒரு பயணம் இப்படி தான் இருந்தது. நீங்கள் வந்து முன்னாடி பதிலில் வந்து நிறையா குருமார்களை வந்து ஃபாலோ பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க, சாய்பாபா அது மாதிரி. இப்போ வந்து உங்களுக்குன்னு யாராவது ஸ்பெசிஃபிக்காக குரு இருக்காங்களா? அவங்கள பற்றி கொஞ்சம் நீங்கள் அனுபவங்களை வந்து சொல்லுங்கள். நான் எல்லா குருமார்களையும் வணங்குவேன், ஒரு மரியாதை இருக்குது. சித்தர் வழிபாடும் நான் பண்ணிகிட்ருக்கேன். எந்த கோயிலுக்கும் நான் எந்த சித்தரோட சமாதிகளுக்கும் போவேன், இப்போவும் வணங்குறது உண்டு. ஆனால் என்னோட ஆத்மார்த்த குரு அப்படிங்கிறது வந்து சதாசிவ பிரம்மேந்தர். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு குரு அவசியம். அந்த தேடலில் எல்லாருமே ஒவ்வொரு ஜீவாத்மாவும் கண்டிப்பாக இறங்கணும். அந்த தேடல் இருக்கணும். உங்களோட குருவை நீங்கள் வந்து தேடணும். அப்போ தானாக உங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த குருவை அடைய முடியும். எல்லாருக்கும் ஒரு குரு ரொம்ப ரொம்ப அவசியம் வாழ்க்கையில். நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு குரு வந்து அவசியம்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி உங்களோட குருவை தேர்ந்தெடுத்தீங்க? அதுக்கான காரணங்கள் என்ன? அதாவது குரு வந்து எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் குரு அவசியம்தான். ஆனால் அந்த குருவை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோங்கிறது வந்து சரியானதாக இருக்காது. ஏன்னா குரு தான் நம்மளை வந்து சமயம் வரும்போது, அந்த நேரம் வரும்போது நம்மளை வந்து அவர்கிட்ட இழுத்து கொண்டு வருவாங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியமான உண்மை. நம்ம வந்து குருவை தேர்ந்தெடுக்க முடியாது. அந்த தேடலில் இருக்கும்போது, அந்த காலகட்டம் வரும்போது அவங்களே நம்மளை வந்து இழுக்காமல், இல்லை அவங்க அதை நினைக்காம நம்மளால் அவங்கள அடைய முடியாது. இதுதான் வந்து உண்மை. என்னோடய அனுபவத்தில் பார்த்திங்கன்னா, நான் சாய்பாபாவை வந்து ரொம்ப என்னோடய குருவாக நானாகவே நினச்சி ஃபஸ்ட்டு வந்து அவர்கிட்ட தான் ஆத்மார்த்தமாக நான் கும்பிட்டுட்டு இருந்தேன். ஷிரடி சாய்பாபா. ஷிரடியெல்லாம் போயிருக்கேன். அவரோட சரிதையெல்லாம் படிப்பேன். அதை வந்து ரொம்ப அந்த அனுபவங்கள் எல்லாம் அந்த சரிதை படிக்கும்போது ஒவ்வொன்றும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அனுபவம் அப்பப்போவே நமக்கு வந்து தெரியும். அந்த ஒவ்வொரு சரிதையை படிக்கும்போதுமே அது வந்து நம்ம ஒவ்வொன்றையும் உணர்வோம். அது வெறும் படிக்கிற புத்தகம் இல்லை, படித்து முடிச்சுட்டு அப்படியே வர்றதுக்கு, படித்ததுக்கப்புறம் அது நம்ம உள்வாங்கி அதை நம்ம யோசித்து பார்க்கையில் அது நம்மளோடையே ட்ராவல் பண்ணும். அது அந்த குரு நம்மளோட இருந்து நம்மளை வந்து வழி நடத்துவார். இந்த மாதிரி தான் நான் ஒரு ஜேர்னியில் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் நான் நெரூர் போகிறேன் என்னோடய சிஸ்டரோட. அப்போ வந்து இந்த கோயில் வந்து அடைச்சிருந்தாங்க, நட சாத்திட்டாங்க. ஒரு மத்தியான வேலை. அது ஃபஸ்ட் டைமாக போகிறேன். பட் உள்ளே போகிறப்பவே எனக்கு அந்த கோயிலோட பிரகாரமெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அது என்னோடய கனவில் வந்தது. அந்த கோயில் ஒரு விடிய காத்தால் பார்த்திங்கன்னா அந்த கனவில் வந்த கோயில் தான். அப்போ எனக்கு உள்ளே போகிறப்ப தான் அது ஃபீல் ஆகுது. இந்த கோயில் நான் ஃபஸ்ட்டே கனவில் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறேன். சொல்லிவிட்டு கோயில் சாத்திட்டாங்கன்னு வெளிப்பிரகாரத்தை சுற்றுறோம். சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல முடியும் போது எனக்கு லைட்டாக கண் இருண்டுது.
அப்போ வந்து நான் வந்து மயங்கிறதுக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ்னு வைங்களேன். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் ஒரு மாதிரி இருக்குன்னு கையை பிடிச்சேன் சிஸ்டரோடத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து விழுந்திருக்கேன் மயங்கி. நான் ஃபஸ்ட்டு வெளியே என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்லிடுறேன். இது நான் எனக்கு தெரியாது. என் பக்கத்தில் இருந்தவங்க கூட இருந்து பார்த்தவங்க சொன்னது. மயங்கி சாய்ச்சி உட்கார வச்சுருக்காங்க கீழே. அப்போல்லாம் அந்த கோயிலில் கிணறுலேருந்து தான் தண்ணி மொண்டணும். போய் தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ளே முன்னாடி குப்புற விழுந்து ஒரு மாதிரி அந்த காரத்தரை அதில் வந்து முகம் பட்டு ஸ்க்ராச்சஸ் ஆகி, ஆக்சுவலாக நான் saree கட்டியிருந்தேன். saree எல்லாம் ஃபால் ஆஃப் ஆகி, அதுக்கப்புறம் ஈவன் யூரின் கூட பாஸ் ஆகியிருந்திருக்கு. அவங்க வந்து தண்ணி திரும்ப உட்கார வச்சு தண்ணி தெளித்து எவ்வளோ எழுப்பியும் எழுந்திரிக்கலை. கடைசியில் வந்து முடியாமல் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை வைக்கும்போது தான் நான் வந்து கண்ணை திறந்தே பார்க்குறேன். அப்போ வந்து நான் வந்து ரொம்ப கோவத்தோடு முழிச்சு பார்க்குறேன் அவங்கள. ஏன் அப்படின்னா, கண்ணை மூடுற அந்த கட்டத்து வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மூடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நைட் ஸ்கை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு இடம். அங்கே வந்து ஒரே ஒரு மரம், ஒரு பெரிய ஏதோ என்ன மரங்கிறது தெரியல, ஒரு பெரிய ஒரு மரம். அதை சுற்றி ரவுண்டாக ஒரு திண்டு மாதிரி இருக்குது. அங்கே அதை சுற்றி விளக்கெரியுது. அதுதான் வெளிச்சம் அங்கே. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஒரு அமைதி, அந்த நிசப்தம்னு சொல்லுவாங்கள்ல, அவ்வளோ ஒரு அமைதி. சிலரெல்லாம் தியானம் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே. சன்னியாசிகள் மாதிரி தான் தெரிஞ்சுது. நான் அங்கே இருக்கேன். என்னோடய ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லலாம். அப்போ எனக்கு அது ஆஸ்ட்ரல் பாடியா அப்படிங்கிறது எதுவும் தெரியாது. பட் நான் தான் அங்கே இருந்தேங்கிறது அந்த ஸ்டேஜில் எனக்கு தெரியும் மனப்பூர்வமாக. அங்கே தான் நான் ஃபுல் ப்ரெசன்ஸ் என்னோடது இருந்துச்சு. ஐ நோ நான் அங்கே தான் இருந்தேன். ஏன்னா வெளியில் எனக்கு என்ன நடந்ததுங்கிறதே ஐ எம் பிளாங்க் அவுட். இப்போ யோசித்தாலும் எனக்கு தெரியாது. அப்போ அங்கே உள்ளே இருக்கும்போது அந்த ரொம்ப அந்த அமைதியை நான் வந்து அப்படியே நான் கவனிச்சுட்டு அதில் ஆழ்ந்து அப்படியே வந்து தியானம் பண்ணுறவங்கள பார்த்துட்டே அப்படியே உட்கார்ந்துட்டுருக்கேன். அப்போ திடீர்னு இந்த கன்னத்தில் அரைஞ்சாங்க இல்லையா, அப்போ கோவத்தோடு முழிச்சு பார்க்குறேன். நான் அவ்வளோ அமைதியான ஒரு இடத்துல இருந்தேனே, என்னை ஏன் வந்து அங்கேருந்து வந்து இப்படி அரைஞ்சி இப்படி கூட்டிகிட்டு வந்தாங்கங்கிறத மனசுக்குள்ளேயே கேட்டுட்டு அதை ஒரு என்னோடய கண் பார்வையில் கோவமாக காமிச்சு தான் நான் முழிச்சதே. பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் சுதாரிச்சுட்டு பார்த்தா என்னோட நிலை தான் அலங்கோலமாக இருக்குது. புரிஞ்சுதா? ஆக்சுவலாக மயங்கியிருக்கேன், கையில் வளையல் உடஞ்சிருக்கு, saree எல்லாம் கலந்துருக்கு, யூரின் எல்லாம் பாஸ் ஆகிருக்கு. என்ன ஒன்றுமே புரியல. தண்ணியெல்லாம் தனியாக மேலே இருக்குது உடம்புல. அப்புறம் எல்லாம் பார்த்து பயந்துட்டு என் சிஸ்டர்லாம் அழுதுட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக அழைச்சிட்டு வந்து முன்னாடி உட்கார வச்சுருக்காங்க. என்னன்னு சுதாரிக்கிறதுக்குள்ளே திடீர்னு ஐயர் வந்து கீ எடுத்துகிட்டு வராரு கோயில் நட திறக்கிறதுக்காக. அப்போ சொல்கிறாரு, வாசலில் சைரன் வச்சு அம்பாசிடர் காரெல்லாம் வருது. அப்போ சொல்கிறாரு, உங்களோட நேரம் இன்றைக்கி கடவுளை பார்க்கணுன்னு இருக்குது, இல்லைனா என்றைக்குமே நட திறக்க மாட்டோம். மத்தியானம் சாத்தினா டெல்லியிலேருந்து ஆஃபீஸர்ஸ் வராங்க. ஏன்னா அது இந்து அறநிலையத்துறையோட கோயில், அது ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வராங்க. அதனால் இன்றைக்கி நாங்கள் இந்த நேரத்துக்கு நடையை திறக்கிறோம், உங்களுக்கு பகவானை பார்க்குற பிராப்தம்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறார் அவர் பாட்டுக்கு பேசிட்டு. சரி வந்ததுக்கு இவ்வளோ ஆனதுக்கு சாமியை பார்க்குறமேன்னு ஒரு திருப்தி எனக்கு. அப்பவும் அது மட்டும் தான் நினச்சேன். ஏன்னா ரொம்ப ஷாக்கில் இருக்கும்போது என்னன்னே புரியாத நேரத்தில் ஓகே அப்படியே நான் கடந்து போயிட்டே இருக்கிறேன், எதை பற்றியும் யோசிக்கலை. அப்போ உள்ளே போய் காசி விஸ்வநாதர் தான் அங்கே பிரதான தெய்வம், விசாலாட்சி. சாமியை கும்பிட்டுட்டு இப்படி பின்னாடி அந்த பிரகாரத்துக்கு சிவனுக்கு பின்னாடி போகிறதுக்கு வெளியே வந்து இப்படி திரும்பினா அங்கே தான் பிரம்மேந்திரரோட ஜீவசமாதி. நான் வந்து வந்தவங்ககிட்டலாம் சொல்கிறேன், இத்தனை நேரம் நான் வந்து எங்கே என்னை கேட்டிங்கள்ல, வெளியே விழுந்தேன் எல்லாம் சொல்கிறீங்க, பட் நான் இங்கே தான் இருந்தேன். இந்த அவரோட ஜீவ சமாதிக்கு மேலே ஒரு வில்வ மரம் இருக்கும், அதை சுற்றி அதே அந்த ஒரு அமைப்பு, மேடை அமைப்பு தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி. அங்கே இந்த மரத்துக்கு கீழே தான் நான் வந்து விளக்கு ஏற்றி இருந்தது, நான் உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், எனக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அந்த ஒரு புரியாத விடையோடையே நானும் வீட்டுக்கு வந்தேன். ரொம்ப வருஷங்கள் நிறையா பேர்கிட்ட கேட்டும் எனக்கு அது என்ன நடந்துச்சு எனக்குள்ளே என்னங்கிறது தெரியல. ஏன்னா எனக்கு ஒரு பக்தி இருந்தது, ஆனால் அந்தளவுக்கு ஆழமாக அது எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆன்மீகம் அப்போ எனக்கு தெரியாது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது. அப்போ அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் வந்து பயந்துட்டு நான் கோயில் பக்கமே போகலை சொல்லப்போனால். எங்கே திரும்ப போனால் அந்த மாதிரி விழுந்துருவோமோ, ஏன்னா நான் ஒரு ஆக்டிவ் பர்சன் தான். அந்த மாதிரி எனக்கு ஃபிட்ஸ் வர மாதிரியெல்லாம் ஒரு ஸ்டேஜெல்லாம் என்றைக்குமே எனக்கு வந்தது கிடையாது. இது எதனால் வந்துச்சு எதுன்னு புரியாதனால நான் போகலை. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து 2018 அந்த மாதிரி இதில் தான் நான் போகிறேன் நான்.
நீங்க வந்து திருப்பி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அந்த கோயிலுக்கு போனேன்னு சொன்னீங்க. அந்த கோயிலுக்கு நீங்க திரும்பி போறதுக்கு ரீசன் என்னவா இருக்கு? இப்ப நீங்க ரொம்ப 17 வருஷத்துக்கு முன்னாடி போனதுக்கும், இப்ப போனதுக்கும் உங்க மனநிலைமை எப்படி இருந்துச்சு? நான் அதுக்கப்புறம் 10 வருஷம் போகலை இல்லையா? அதுக்கப்புறம் சடனா கொஞ்சம் கொஞ்ச நாளா என்ன வந்துச்சுன்னா, ஒரு கனவு வரும் எனக்கு. காலையில அந்த எந்திரிக்கிற டைம் இருக்கும் இல்லையா? தூங்குறதுக்கும், அந்த எந்திரிக்கிறதுக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல. தூக்கத்திலயும் இருப்போம், ஆழ்ந்த தூக்கத்திலயும். ஆனா கொஞ்சம் நமக்கு விழிப்பு நிலையிலே இருப்போம், என்ன நடக்குதுன்னு. அந்த மாரி ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு அடிக்கடி வந்து அ மகாவதார் பாபாஜி வருவார். அப்படியே எப்படி பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்படி ஸ்க்ரால் ஆயிட்டே அப்படி போற மாரி இருக்கும். அப்ப எங்க கூப்பிடுற மாரி இருக்கும் எங்கேயோ. இந்த மாரி நான் அதையும் நான் கவனிச்சதில்ல. அடிக்கடி வரும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எனக்கே வந்து என்னோட சிஸ்டர் யார்கிட்டயோ பேசும்போது, "சரி நீ அந்த கோயிலுக்கு திரும்ப போய் பாரு. அது ஒரு வேளை உனக்கு தீட்சையா இருக்கலாம். நீ போய் திரும்ப தியானம் பண்ண ஆரம்பி" அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு, திரும்ப ஒரு நாள் நான் போனேன். போகும்போது அப்போ தியானம் பண்ணும்போது, அங்கே உட்காந்து அப்போ கூட லைட்டாக ஒரு பயம் இருந்தது. இன்றைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவங்கள். பட் இருந்தாலும் ஸ்டில் அந்த பக்தி இருந்தது அவர் மேலே. போய் நான் வந்து தியானம் பண்ணேன். பண்ணும்போது எனக்கு அவரோட அவர் பேசுகிறத என்னால் கிரகிக்க முடிஞ்சுது. என்னோட அவர் வந்து பேசுகிறத என்னால் உணர முடிஞ்சுது. அது ஆரம்பிச்சுது. அப்போ அப்படியே படிப்படியாக என்னை வந்து வழி நடத்தினார். அப்போ ஒவ்வொரு தியானத்துக்கும் என்னைக்கு கோயிலுக்கு வரணும் எல்லாமே அவர் வந்து என்னை வலியுறுத்தினார். அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மேந்திராவில் எனக்கு வந்து விளக்கேற்றி வச்சு, எனக்குன்னு இல்லை யாருக்குமே ஒரு பிரச்சனைகளோ ஒரு தீர்வுகள் வேணும் அப்படிங்கல ஒரு விளக்கேற்றி வச்சு அது முன்னாடி என்னை நீங்கள் தியானத்தில் கேட்கும்போது நான் அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தையும் கொடுத்தார். பட் அதை நான் வந்து ஒரு 6 மாதம் வந்து நமக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பலை இந்த சென்ஸ் நம்ம எப்படிங்கிறத நம்பலை அவரை நம்பினேன். நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. பட் என்னோடய சிஸ்டருக்கு ஒரு அவசியம் வந்தது. அதனால் நான் வந்து சரிவா அவர் சொல்லியிருக்காருல்ல பிரம்மேந்திரர், நம்ம விடை கேட்போம் இதுக்கு குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு அது வந்து பர்ஃபெக்டாக அந்த வழிமுறை வந்து செட் ஆச்சு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், ஓ இது வந்து குரு நமக்கு கொடுத்த ஒரு கடமை. ஒரு அதாவது ஆன்மீகங்கிறது நமக்குள்ளே வச்சுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது பலருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம வந்து தெரியப்படுத்த வேண்டிய ஒரு சேவை இது அப்படிங்கிறத உணர்ந்தேன். இதனால் பல பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது இன்றைக்கி அதுதானே. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு தெரியாமையும் இல்லை அதுக்கான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமையும் தானே குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ குருக்கிட்டே போனாலும் சொல்லிட்டு வர முடியும், ஆனால் அதுக்கான என்ன வழிமுறைங்கிறத அவங்களால எல்லாராலையும் உணர முடியாது இல்லையா. அப்போ இதுவுமே என்னால் உணர முடியுது அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இத்தனை வருஷம் அதுக்கப்புறமான அனுபவங்களில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது என்னோடய முன்பிறவியில் எனக்கு நான் எடுத்துக்கிட்ட முயற்சிகள், அதோட தொடர்ச்சி தான் இது. இதில் வந்து பெரிய ஒரு அதிசயம், சர்ப்ரைஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆன்மீகம் வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதுவும் ஒரு சயின்ஸ் தான். அது எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக போயிட்டுருக்கு கடவுள் படைச்சதில். அதில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதை, நம்ம அறிவு கேட்டினதை மட்டும் தான் நம்ம வந்து நம்புகிறோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சூட்சமமான பல உண்மைகளும் ரகசியங்களும் இருக்குது. அது வந்து சில நம்ம எப்படி சயின்ஸ் எல்லாம் சில ஃபார்முலா இதெல்லாம் வச்சுருக்கோமோ, கணக்கு வகிதம், அந்த மாதிரி ஆன்மீகமும் ஒரு வகையான ஒரு சயின்ஸ் தான். இதை உணர்ந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆன்மீகம் என்னங்கிறது இன்னும் வந்து ஆழமாக புரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் குரு அருளால் நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க. அது மாதிரி நீங்கள் பப்ளிக்கு யாருக்காவது பண்ணியிருக்கீங்களா? அந்த அனுபவங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க இங்கே. ஆமாம், அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பித்தேன். ஒருத்தர் மூலிமா ஒருத்தர் வேர்ட் ஆஃப் மவுத்தில் அப்படி நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருக்கும் சொன்னேன். சொல்லும்போது வந்து அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எல்லாமே சொல்லப்போனால் அந்த நிமிஷம் கேட்டு சொல்லும்போது ஐ எம் லைக் அ டிரான்ஸ்லேட்டர், அவ்வளோதான். மற்றபடி என்கிட்ட எந்த ஒரு சக்தியோ பவரெல்லாம் இல்லை. என்னோடய குருவோடு என்னால் தியானத்தில் உரையாட முடியும். என்னால் காட்சியாவோ இல்லை அவரோட அசரீரியாவோ என்னால் உணர்ந்து கேட்க முடியும். அது சத்தியமாகவும் இருக்கிறது உண்டு. அதுதான் உண்மை. அப்போ அதை அவங்களுக்கு நான் ஓப்பனாகவும் சொல்லிவிடுவேன். அப்போ அவங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறமா அதை அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அனுபவ ரீதியாக அதை அவங்க வாழ்க்கையில் சரியாக நடக்கும்போது அவங்க அதை ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக அவங்க சொல்லும்போது எனக்கு இன்னும் அது வந்து என்னென்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக
ஒரு இன்னும் உந்துதலாக இருக்கும். ஏன்னா நம்மளால் நம்ம சொல்லி ஏதோ ஒரு சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு இன்னொருத்தங்க லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்குது, இல்லை அவங்க பிரச்சனைக்கு அவங்க வந்து கரெக்டான ஒரு பாத்தில் போக முடியுது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கேட்கும்போது இன்னும் அதை வந்து எப்படின்னா பூஸ்டப் மாதிரின்னு வைங்களேன். எந்த நேரம் எந்த டைமிங்கும் பார்க்க மாட்டேன். எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் இதுவும் லைக் ஒரு சர்வீஸ் தான் இல்லையா. எந்த பிரச்சனை, ஒரு சிலருக்கு வந்து ஒரு நைட் 9 மணிக்கு கூட ஒரு சீரியஸாக இருக்கும் ஹெல்த் கண்டிஷன், அதுக்காக சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரம் நான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய் உட்காந்து தியானத்தில் உட்காந்து ஃபோன் மூலியமாகவே நான் சொல்லுவேன். ஈவன் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்தெல்லாம் கூட கால் பண்ணுவாங்க. லைக் அப்ராட்லேருந்தும் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, லேடிஸு எல்லாருமே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்னங்கிறத நான் வந்து அந்த நேரத்தில் அப்போ கரெக்டான டைமில் சொல்லியிருக்கேன். அவங்க அனுபவங்களும் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எப்படின்னாக்கா, பிரம்மேந்திராரோட ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லைஃப்பில் நமக்கு வந்து இப்போது ஒரு நேவிகேஷன் கரெக்டாக எந்த வழியில் நம்ம போகணும், அதை எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கானதையும், ரூட் காஸ் என்ன ஒரு பிரச்சனையோடத அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக எடுத்து சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த நேவிகேஷன் படி கரெக்டாக போகும்போது உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றவங்கள விட உங்கள் லைஃப் வந்து ஒரு நல்ல பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக தான் அமையுது. எனக்கு தெரிஞ்சு என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாத்தோட லைஃப்பும் அப்படி தான் மாறி, எப்போவுமே ஒரு கொஸ்டின் மார்க் இல்லாமல் தெளிவாக அவங்களால வந்து அவங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவுகளை வந்து எப்படி பண்ணணுங்கிறத அவங்களே அதுக்கப்புறம் நிறையா தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே வந்து எப்படின்னா இந்த காரியம் நடக்கும், இப்படி தான் வந்து இத்தனை நாளில் நடக்கும் அப்படிங்கிற ஷியூரிட்டியோ அந்த மாதிரியெல்லாம் வந்து சித்தர்களோட வழிமுறைகள் இருக்காது. உங்களோட கர்மா நீங்கள் அனுபவிச்சது, உங்களோட நீங்கள் சில கோயில்களுக்கு போகிறனாலையும் சில உங்களோட லைஃப்பில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கிறது, அதை எப்படி கரெக்டாங்கிறது வழிமுறைகளும், எதனால் இந்த பிரச்சனைகள் பூர்வ ஜென்மத்திலையோ எதுவோ உள்ள பித்ருக்கள்னாலையா என்னங்கிறத அந்த ரூட் காஸை கரெக்டாக அவங்க கண்டுபிடிச்சி அதில் வந்து பர்டிகுலராக பிரம்மேந்திராவோட உத்தரவில் இப்படி தான் வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைஃப்பில் சக்ஸஸ் தான். இந்த மாதிரி சித்தர்களோட வழிபாடும் அவங்களோட அற்புதங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அடுத்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.